One, two, three, four. வெடி பாட்டி இதுக்கு மேல வேணாம், ரொம்ப களைச்சு போயிட்டேன். இதுக்கே கழிச்சு போயிட்டியா? எழுந்திரி, மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணு. பகல்ல பட்டாசா? அதுவும் 3. அப்படின்னா இதுக்கு அர்த்தம் அம்மா பெரிய பாட்டி. ஹலோ பசங்களா, அம்மா வந்துட்டாங்க. இவங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அவ்வளவுதான், இப்ப அம்மா வந்துட்டாங்க. இனிமே பசங்களை விட்டுட்டு போறதுல எனக்கு எந்த டென்ஷனும் இல்ல. என் கூட பசங்களை விட்டுட்டு போறதுக்கு டென்ஷனா இருந்துச்சா என்ன? பார்த்தா அப்படிதான் தோணுது. இல்ல 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 இது பப்ளியோட ஐடியா தான். ஆமா ஆமா, நான் தான் சொன்னேன். பிள்ளைகளுக்கும் சின்ன பாட்டி பெரிய பாட்டி 2 பேர் கூடயும் நேரம் செலவழிக்க வாய்ப்பு கிடைக்கும்ல. ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம், நான் தான் இப்ப வந்துட்டேன்ல. நீங்க 2 பேரும் போய் நல்ல நிம்மதியா பனிமலைகளை சுத்திட்டு வாங்க. என்ன, வரும்போது எனக்காக கொஞ்சம் பனி கொண்டு வாங்க. கவலை பப்ளிக்கு இல்ல, உங்களோட பையனுக்கு தான் கவலை. இருந்துதானே ஆகணும். பாய் பாய் பப்ளி, பாய் பாய் கண்ணா, ஹாப்பி ஜர்னி. ஆமாங்க, நம்ம வெளியே போயிட்டு வந்துருவோம். போயிட்டு வர பிள்ளைகளா. வாங்க பசங்களா, நான் உங்களுக்கான ஃபேவரட் ஐஸ்கிரீம் கொண்டு வந்திருக்கேன். உங்களுக்கு ஏன் இப்படி தோணுது? அவங்க இப்போ ஐஸ்கிரீம் சாப்பிட நினைக்கிறாங்கன்னு. அப்போ உங்களுக்கு என்ன தோணுது? இப்போ அவங்க ஐஸ்கிரீம் சாப்பிட விரும்பலன்னு தோணுதா? தோன்றதில்ல, எனக்கு தெரியும். ஏன்னா நான் தான் உங்களுடைய ஃபேவரட். நீங்க இல்ல, நான் தான். இல்ல நான் தான். இல்ல இல்ல, இல்ல நான் தான் உங்க ஃபேவரட். இல்ல நான் தான் சொல்றேன்ல, அவங்களோட ஃபேவரட் நான் தான். என்ன பசங்களா, அவங்க தான். சரி சரி, வாங்க உள்ள போய் ஐஸ்கிரீம் சாப்பிடலாம். ரொம்ப கரெக்டா சொன்ன. இவங்க மூளையெல்லாம் வெயில்ல ரொம்ப சூடாயிடுச்சு போல இருக்கு. வாங்க போலாம். அவங்க ஃபேவரட் நான் தான். இத நான் நிரூபிக்காம விட மாட்டேன். இந்தாங்க பசங்களா, ஐஸ்கிரீம். தேங்க் யூ பாட்டி. சீக்கிரம் 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 சாப்பிடுங்க. இந்தா நீயும் சாப்பிடு. இந்தா சாப்பிடு சாப்பிடு. சுட சுட லட்டு கொண்டு வந்திருக்கேன். இந்தாப்பா சாப்பிடு, நீயும் நல்லா சாப்பிடு. இந்த கப்பு நீயும் சாப்பிடு. ஹாப்பி, நீயும் நல்லா சாப்பிடு. இதெல்லாம் சாப்பிட்டுட்டு சாப்பாடும் சாப்பிடணும். சீக்கிரம் சாப்பிடுங்க பசங்களா. அடுத்தது நம்ம குலாப் ஜாமுன் சாப்பிடுறோம். ஆனா பாட்டி, இத சாப்பிட்டு முடிக்க விடுங்க. நான் எதுவும் கேட்க விரும்பல. எல்லா சாப்பாட்டையும் நீங்க சாப்பிட்டே ஆகணும். இந்த சாப்பிடுங்க. வாயை தர. அவங்க ஏன் இப்படி பண்றாங்க? பசங்களை சாப்பிட வச்சு ஒரு வழி பண்ணிட்டாங்க. இப்ப என்ன பண்ணலாம்? நீங்க இப்ப நிறைய சாப்பிட்டுட்டீங்க. ஆமா பாட்டி, நாங்க நல்லா சாப்பிட்டோம். சரி, நாங்க இப்ப கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறோம். இல்ல இல்ல, கண்டிப்பா கிடையாது. நான் இத்தனை நாள் கழிச்சு வந்திருக்கிறேன். கொஞ்ச நேரம் விளையாட வேண்டாமா? கம் ஆன் மியூசிக். பாட்டி, அசைய கூட முடியல. பாட்டி கூட கொஞ்ச நேரம் விளையாட முடியாதா? அப்புறம் பாட்டி கூட கொஞ்ச நேரம் டான்ஸ் ஆட முடியாதா? இல்ல இல்ல பாட்டி, நாங்க டான்ஸ் ஆடுறோம். அப்போ வாங்க பசங்களா, டான்ஸ் ஆடலாம். உங்களோட எனர்ஜி எல்லாம் எங்க போச்சு? வாங்க வாங்க, டான்ஸ் ஆடுங்க. ஃபிட்னஸ்க்கு வெறும் டான்ஸ் மட்டும் பத்தாது. இந்தாங்க பாவக்காய் வேப்பிலை ஜூஸ். வேணாம் 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 பாட்டி, ப்ளீஸ் வேண்டாம். அப்படியா? உங்க பெரிய பாட்டி கையால ஐஸ்கிரீம் சாப்பிட முடியும், ஆனா சின்ன பாட்டி கையால ஹெல்தி ஜூஸ் குடிக்க முடியாதா? நீங்க தப்பா நினைக்காதீங்க சின்ன பாட்டி, நாங்க இந்த ஜூஸ குடிக்கிறோம். இந்த எக்ஸசைஸ், இந்த டான்ஸ், பாவக்காய் ஜூஸ் போதும், ரொம்ப அதிகமாயிடுச்சு. இதே மாதிரி இன்னொரு நாள் போச்சுன்னா எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும். ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிச்சாகணும். இப்படியே விட்டா போச்சு. பெரிய பாட்டி சின்ன பாட்டி 2 பேர்ல யாருமே தோல்வியை ஏத்துக்க மாட்டாங்க. ஒருவேளை நம்ம 2 பாட்டிக்கிட்டே போய் இப்படி சொன்னா எப்படி இருக்கும்? பெரிய பாட்டி, நீங்க ஒரு நாளைக்கு சின்ன பாட்டி மாதிரி மாறுங்க. அப்புறம் பெரிய பாட்டி, நீங்க ஒரு நாளைக்கு சின்ன பாட்டி மாதிரி மாறுங்க. அப்ப ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். வாவ், பிரமாதமான ஐடியா.
பாட்டி மட்டும் இன்னைக்கு இல்லன்னா நம்ம இவ்ளோ சாப்பிட்ட பிறகு இப்படி நடந்திருக்கவே முடியாது. எக்ஸசைஸ் பண்ணதுக்கு அப்புறம் ரொம்ப பெட்டரா ஃபீல் ஆமா பண்றேன். நல்ல பாட்டி. ஸ்வீட் சாப்பிடுறது கூட நல்லா இருக்கும், ஆனா பாடியையும் ஃபிட்டா வச்சுக்கணும். பெரிய பாட்டிய பாருங்க, எவ்வளவு டிசிப்ளின்டா இருக்காங்க. நேரத்துக்கு முழிக்கணும், அப்புறம் எக்ஸசைஸ் பண்ணணும், அப்புறம் ஃபிட்டாவும் இருக்கணும். அப்படியா? பசங்களுக்கு டிசிப்ளினா இருக்கிறது அவ்வளவு பிடிக்கும்னா அப்போ அதையே பண்ணலாம். இனிமே நான் ஸ்ட்ரிக்டான சிடுமூஞ்சி பாட்டியாக போறேன். சின்ன பாட்டி எவ்வளவு நல்லவங்க. நமக்கு எப்பவும் நல்ல சாப்பாடு தான் கொடுப்பாங்க. வயிறே வெடிச்சாலும் அன்பா நமக்கு நல்ல சாப்பாடு தான் கொடுப்பாங்க. ஒரு வாட்டி ஐஸ்கிரீம், இன்னொரு வாட்டி ரசகுல்லா, அப்புறமா நிறைய அன்பு. சின்ன பாட்டி வாயில என்னைக்கு நோன்னு வராது. சின்ன பாட்டி தான் பெஸ்ட். அவங்க எவ்வளவு ஃபன்னி இல்ல? அவங்க கூட இருந்தா எப்பவுமே நல்லா இருக்கும். என்னாலையும் ஃபன்னியா ஆக முடியும், அதுவும் அவங்க பெரிய பாட்டியை விட அதிகமா. குட் மார்னிங் பினாகி. பாட்டி, உங்களுக்கு காலங்காத்தால என்ன ஆயிடுச்சு? ஹாப்பி கப்போ. எழுந்துருங்க. கார்டன்ல 100 ரவுண்ட்ஸ் ஓடணும். 100 rounds-ஆ? பினாக்கி, என்னால முடியல. நான் கீழே விழ போறேன். ஓடுங்க. எங்க போயிட்டாங்க? பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. சாக்லேட் கேக். நான் இவங்க ஃபேவரட்டா மாறுறது யாராலையும் தடுக்க முடியாது. பொறுமையா சாப்பிடுங்க. இந்த கேக் ஃபுல்லா உங்களுக்கு தான். நான் போய் பீஸா எடுத்துட்டு வரேன். ஓஹோ, நீங்க இங்கதான் இருக்கீங்களா? எல்லாரும் வெளியில வாங்க. இங்க பாருங்க, என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. நான் ரொம்ப கோவமா இருக்கிறேன். இப்போ ஹர்டல்ஸ ஓடிக்கிட்டே கிராஸ் பண்ணணும். உங்களோட பூதங்கிரி எல்லாம் காட்டக்கூடாது. அது வரைக்கும் நான் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். என்கிட்ட வாங்க பசங்களா. உட்காருங்க உட்காருங்க. உங்களுக்கு சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வரேன். என்னோட ஜோக் எப்படி இருந்தது? ரொம்ப ஃபன்னியா இருந்துச்சுல்ல? ஆமா சின்ன பாட்டி, ரொம்ப ஃபன்னியா இருந்துச்சு. எனக்கு இப்பதான் ஞாபகம் வந்துச்சு, எனக்கு நிறைய ஹோம்வொர்க் இருக்கு. அப்பவும் நானும் அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும், அதனால நாங்களும் போறோம். இன்னைக்கு நோ ஹோம்வொர்க். ஹாப்பி கப்பு, சீக்கிரம் ஓடுங்க. அடடா, என் பிள்ளைங்களா, நான் இப்பவே உங்களுக்கு ஃபேவரட் பாட்டியா மாறணும். இல்ல 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 இல்ல, இதுதான் தூங்குற நேரமா? இது ஹோம்வொர்க் பண்றதுக்கான நேரம். வினாக்கி, நீ ஹோம்வொர்க்க பண்ணு. அப்புறம் மத்தவங்கள அவனுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. நான் போய் ஐஸ் கொண்டு வரேன். பசங்களா வாங்க, எல்லாரும் டான்ஸ் ஆடலாம். டட்டடா. Come on, ஆடுங்க. ஆடு பினாக்கி, ஆடு. அட ஆடுங்க பூ. நீங்க எல்லாரும் ஆடிட்டே இருங்க, நான் இப்ப வந்துடுறேன். எங்கேயும் போகாதீங்க. ஹோம்வொர்க் பண்ற நேரத்துல யார் இந்த மியூசிக்க போட்டு விட்டது? இதுக்கான தண்டனை உங்களுக்கு கண்டிப்பா கிடைச்சே தீரணும். கமான், எல்லாரும் போய் ஒழுங்கா நீல் டவுன் பண்ணுங்க. அதோட 1000ல இருந்து 1 வரைக்கும் தலைகீழ எண்ணுங்க. ஆமா ஆமா, மூளை பூரா உன்கிட்ட தான் இருக்கு. நல்ல ஐடியா கொடுத்த, பிரமாதமான ஐடியா கொடுத்தல, அனுபவி. என் தலைலாம் சுத்துதே. இப்போ ஒரே ஒரு வழிதான் பாக்கி இருக்கு. பாட்டி, நாங்க ரொம்ப களைச்சு போயிட்டோம். ப்ளீஸ் எங்களை விட்டுருங்க, ப்ளீஸ். சரி கண்ணா. இல்ல இல்ல, நோ ரெஸ்ட். வாங்க எல்லாரும் மறுபடியும் 1ல இருந்து ஆரம்பிங்க. லஞ்ச்ல சாக்லேட் யாருக்கு வேணும்?
முதல்ல நம்பர்ஸ் எண்ணணும். முதல்ல சாக்லேட் தான் சாப்பிடணும். எண்ணணும். சாக்லேட் எண்ணணும். சாக்லேட் எண்ணணும். சாக்லேட் எண்ணணும். சாக்லேட் எண்ணணும். சாக்லேட். இந்த பசங்களுக்கு என்ன ஆச்சு? எழுதுருங்க. நான் என்ன இப்படி பண்ணிட்டேன்? இவங்களுக்கு நிறைய ஸ்வீட் கொடுத்துட்டேனா? இல்ல இல்ல, தப்பு என்னோடதுதான். நான் தான் இவங்களை அதிகமா எக்ஸசைஸ் பண்ண வச்சுட்டேன். எத்தனை எக்ஸசைஸ்? காலையில 100 ரவுண்ட் கார்டன்ல, அதுக்கப்புறம் ஸ்கிப்பிங், அப்புறம் இப்போ 1000 வரைக்கும் என்ன சொன்னேன். அட, இவங்க சின்ன பசங்க, ஒலிம்பிக் பிளேயர்ஸ் ஒன்னும் இல்ல. அப்போ நீ ஸ்வீட் எவ்வளவு கொடுத்த? இவங்களுக்கு பிடிக்குமேன்னு சாக்லேட் டவர் கேக் கொடுத்தேன். அப்புறம் ரசகுல்லா, அப்புறம் இந்த சாக்லேட். இவ்வளவு ஸ்வீட்ஸா? அவங்க பல்லெல்லாம் சொத்தையா போயிடும். நம்ம 2 பேரும் பண்ண காம்படிஷன்ல பாவம் பிள்ளைங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. ஆமா ஆமா, நம்ம 2 பேரும் இவ்வளவு செஞ்சியும் பசங்க எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டாங்க. எல்லாம் நம்மளுக்காக தான். நம்ம 2 பேருமே இவங்க ஃபேவரட் தான். சின்ன பாட்டி பெரிய பாட்டி we love you. I love you. ஓகே, இனிமே நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க. பசிக்குது. சரி, ஏதாவது ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட போலாம். ரெஸ்டாரண்ட்டை நம்ம வீட்டுக்கே வரவழைக்கலாம். இன்னொரு விஷயம், அப்புறம் இன்னைக்கு நோ ஃபிட்னஸ், நோ ரூல்ஸ், நோ ரெகுலேஷன்ஸ். உங்களுக்கு எது பிடிக்குதோ அதுதான் நாங்க செய்ய போறோம். நீங்க எப்படி எல்லாம் என்ஜாய் பண்ணனும் நினைக்கிறீங்களோ அப்படியெல்லாம் என்ஜாய் பண்ணலாம். கொஞ்ச நேரம் சில் பண்றோம். Thank you பெரிய பாட்டி. Thank you சின்ன பாட்டி. அட, தேங்க் யூ எதுக்கு? நீங்க 3 பேரும் எங்களோட ஃபேவரட் ஆச்சே.